என்ன மச்சான் அவன் ஆளை காணும்? இல்லடா, அவ படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்கா. அதுக்காக எதுக்குடா ஃபீல் பண்ற? விடுறா. நான் ஃபீல் பண்ணலடா, அவ எப்படியும் எனக்கு தான். பட் அவளை பிரிஞ்சிருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் என்னடா, உன் ஆள் நினைச்சு ஜாலியா ஒரு சாங்க போடு. மதுரை வீதியில் வந்தா அடமானம் குதிக்குது பந்தா, கொஞ்சம் மடக்கி போடணும் கந்தா. தீயா இருந்தேனடா, திரியாய் வந்தாடா, கலக்கும் காட்டாறு நான் வரையே அவள் தானடா. மன முடிச்சு அரசர் அடியில் குடியிருப்பேன், வேத்தா அழகர் மல்ல காத்த கொஞ்சம் திருப்பி வைப்பேன். மருத மல்லிகைப்பூ வண்டி கட்டி வாங்கி வருவேன், மட்டினிக்கு டைட்டானிக் இங்கிலீஷ் படம் பார்க்க வைப்பேன். செம்புவள விரல் விட்டு நகம் விழுந்தாலும் அத ஒரு முத்தா வச்சிருப்பேன். கட்டுவண்ண குந்தல் விட்டு முடி விழுந்தாலும் பரம்பரை சுத்தா வச்சிருப்பேன். மடியில் சீராட்டுவேன், விடுங்கும் வாலாட்டுவேன். ரோஜா காத்து சுடிதா போட்டு மதுரை வீதியில் வந்தா அடமானம் குதிக்குது பந்தா, கொஞ்சம் மடக்கி போடணும் கந்தா. தீயா இருந்தேனடா, திரியாய் வந்தாளடா. என்னடா உன் ஆளு ஃபாரின்ல இருந்து வருவான உடனே நான் மாடர்னா எதிர்பார்த்தா ஏதோ மதுரைக்கார பொண்ணு மாதிரி வந்திருக்கா. ஹலோ, நாங்க ஃபாரின்ல இருந்து வந்தாலும் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை மறக்காம வந்திருக்கோம். அதனாலதான் இந்த காஸ்டியூம்ல வந்திருக்கேன். பச்சைக்க பச்சைக்க வா எடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துது ஏன் இருக்குல்ல. சுத்திக்க சுத்திக்க வா சுருக்குல என்ன தூக்கி போட்டு படுத்துக்கடா தடுக்கல. நான் 18 பட்டிக்கு ராசா, என் நகப்பட்டு மலராதோ ரோசா. நான் 18 பட்டிக்கு ராணி, என்ன எங்காச்சும் கூட்டிட்டு போனி. பசிக்காம தொட மாட்டேன், ருசிக்காம விட மாட்டேன். பசுக்குன்னு விட மாட்டேன், பசுக்குன்னு விட மாட்டேன். கும்முன்னு தாக்கு குத்து குத்து. நீ கம்மனு தான் வாய கொஞ்சம் பொத்து. வச்சிக்கவா வச்சிக்கவா. திண்டானே தண்டானே நானா தரந்திண்டானே திண்டானே நானா. மாரோடு நானே தினம் போராடுறேனே, பசிதாளாமத்தானே தின்றால் என்ன. வேரோடு நீயே விழிகோடாலியாலே என சாட்சாயமானே தள்ளாடுற. கொஞ்சி கொஞ்சி கிட்ட வரியா, பஞ்சு பஞ்சு மிட்ட தெரியா. பாட்டி பாட்டி பட்டி தபுலா தேடி செந்து கடி நிழலா. ஒரு பச்சை கிளி போல நான் துதிக்க போல, இருவட்டு கிளி போல கனவெட்டு தடி ஆள. கிளம்போறோம் எம்பேர போறோம் கும்முன்னு தாக்கு குத்து குத்து. கம்மனு தான் வாய கொஞ்சம் பொத்து.
தீபா do or die situationல நிக்கிறீங்க. சோ அதனால செம்ம எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கீங்க. It was really nice. நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். குஷ்பு மேம், your comments. யுவராஜ் அண்ட் தீபா. தீபா ரொம்ப அழகா இருக்கீங்க இன்னைக்கு. Thank you ma'am. காஸ்டியூமும் அழகா இருக்கு. அந்த இந்தியன் அட்டையர் சொல்லும்போது உங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. ஐ திங்க் வெஸ்டர்ன் விட இந்த மாதிரி ஒரு இந்தியன் அட்டையர் போடும்போது தான் ரொம்ப அழகா இருக்கீங்க இன்னைக்கு. Thank you ma'am. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க வந்த உடனே எங்கேயுமே எனர்ஜி குறையாம அப்படியே ஆடி இருக்கீங்க. ஒரு சின்ன மைனஸ் தீபா, இன்னைக்கு நிறையவே கீழே பார்த்தீங்க. அது முடிக்கிறோம் ஹெவியா இருக்கு, தப்பு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நிறையவே கீழே பார்த்தீங்க. ஐ திங்க் சப்கான்ஷியஸ் இருந்தது. கீர்த்தி சொன்ன மாதிரி உங்களுக்கு டூ ஆர் டை சிச்சுவேஷன்ல இருக்கு அதுக்காக. பட் ஐ திங்க் யூ ஆர் ரியலி வெரி குட் இன்னைக்கு. Thank you ma'am. யுவராஜ் ரொம்ப நல்லா ஆடி இருக்கீங்க. பட் ஐ திங்க் செகண்ட் சாங் தான் ரொம்ப ரொம்ப நல்லா ஆடினீங்க. ஃபர்ஸ்ட் சாங்ல யூ பேசிக்லி அ ஜாஸ் டான்ஸர். ஸோ உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் வந்து தனியாக ஆடும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஃபோக் ஆடினாலும் ஆட்டோமேட்டிக்லி உங்கள் கால் அண்ட் கையெல்லாம் அந்த ஜாஸ்க்கு போகுது. யூனோ தட் ஸ்டிஃப் பாடி அண்ட் காலெல்லாம் வெரி விவிட்லி அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. மற்ற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கும் நீங்கள் நடுவில் ஆடும்போது தனியாகவே தெரியுறீங்க. ரொம்ப நல்லா ஆடுறீங்க. தப்பு எதுவுமே இல்லை, உங்கள் ஆட்டத்தில் எந்த தப்பும் இல்லை. பட் ஐ திங்க் அந்த பீங் பேசிக்லி அ ஜாஸ் டான்ஸர் உங்கள் உடம்புக்குள்ளே உங்கள் ரத்தத்தில் அது இருக்குது. ஸோ நீங்கள் என்ன போஸ்டர் எடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்லி இட் கோஸ் இன் டு தேட். ஸோ அதனால் பட் ஐ திங்க் யூர் அ டெரிஃபிக் டான்ஸர். உங்கள் ரெண்டு பேருடைய காஸ்டியூம் நல்லா இருக்கு. அண்ட் செகண்ட் சாங் ரெண்டு பேரும் கிழிச்சிட்டீங்க. வெரி குட். பிருந்தா மாஸ்டர். யுவராஜ், குஷ்பு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சாங் சரியில்லை. கோஆர்டினேஷனே இல்லை உங்களுக்கு பாய்ஸ்க்கு. எல்லாம் கொஞ்சம் நிறைய தப்புங்க இருந்தது. ஒரு யூனிஃபார்மிட்டியே இல்லாத இருந்தது. தீபா வந்தோடனே, ஒரு பொண்ணு வந்தோடனே எல்லா பாய்ஸ்க்கு சுறுசுறுப்பு வந்துருச்சு. அவங்களோட எனர்ஜி சுறுசுறுப்பாக இருந்தனால எல்லாருமே சுறுசுறுப்பாக எக்ஸலண்ட்டாக ஆடினீங்க. செகண்ட் சாங் எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருந்தது. கொரியோகிராஃபி கூட ரொம்ப நல்லா இருந்தது. பிகினிங் சாங் ஒன்று கொஞ்சம் கொரியோகிராஃபி பெட்டராக இருந்திருக்கலாம். யுவராஜ் ஒன்று கொஞ்சம் ஒரு ஹீரோ மாதிரி ஆடணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் நைஸ். கொரியோகிராஃபி ஒன்று கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். கலா மாஸ்டர், your comments. யுவராஜ் அண்ட் தீபா, ஆக்சுவல் போன வாட்டி யுவராஜ் ரொம்ப நல்லா பண்ணேன்னு சொன்னோம்ல, பட் இந்த தடவை தீபா ரொம்ப நல்லா பண்ணிட்டான். Thank you ma'am. ஒன்றும் இல்லை யுவராஜ், ஃபர்ஸ்ட் சாங் வந்து நீங்கள் சாங் மாற்றிருக்கலாம். ஃபர்ஸ்ட் சாங் வந்து மாற்றிருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அதுதான் கொஞ்சம் உங்களை வந்து கொஞ்சம் அந்த ஜாஸ் ஸ்டைல் வருது. நம்ம வந்து ஒரு டான்ஸருக்கு வந்து எந்த ஸ்டைல்னா மாற்றிக்கணும். ஓகே, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பானுப்பிரியா வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸர், ஆனால் அவங்க வந்து எல்லா ஸ்டைலும் மாற்றுவாங்க. அந்த ஃப்ளெக்சிபிள் இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு ஜாஸ் தான் வரும், எதுவுமே கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொன்னால் வர மாதிரி நீங்கள் ஃபோக் நல்லா ஆடினீங்க, பட் கை பர்ஃபெக்ஷன் இல்லாத இருந்தது. அண்ட் தீபாவோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டான்ஸர்ஸோட காஸ்டியூம் எனக்கு ரொம்ப, ஏன்னா இந்த ரெட்டுக்கு கோல்டு காஸ்டியூம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் சாங் மட்டும் அதுக்கு பதில் வேற ஏதாவது பாட்டு போட்டிருந்தா நல்லா இருக்கலாம். அது மட்டும்தான் மைனஸ், வேற எதுவுமே இல்லை. குட் லக்.